உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இது பாருங்க, பெரிய மனசு பண்ணி இந்த ஒரு வாட்டி அர்ச்சனாக்காக நீங்க மன்னிச்சிருங்க. இது இவங்களோட படிப்புக்காக. இதுக்கு மேல அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா நானே அவங்கள கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். யாருமே இந்த குடும்பத்தை பிரிக்க கூடாது. சீதா போனாலும் இல்ல அர்ச்சனாக்கா போனாலும் இந்த குடும்பம் பிரிஞ்சதா அர்த்தம். இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல, என்னால சொல்லவும் முடியல. ராம், எனக்காக ஒரே ஒரு முறை அக்காவை மன்னிச்சு விட்டுடு. சுபாஷ் போனா கம்பெனி பாதிக்கும், அர்ச்சனாக்கா போனா பசங்களோட படிப்பு பாதிக்கும். ஐயோ, இந்த குடும்பத்தோட பேரை கெட்டு போயிடுறாம். இந்த குடும்பத்தை நீ பிரிச்சுதான் இருக்க கூடாது. சொன்னா கேளு, இந்த குடும்பத்தை நீ பிரிச்சுதான் இருக்க கூடாது. ப்ளீஸ் சொன்னா கேளு. ஏய், போய் இன்ஹேலர் எடுத்துட்டு வா. சித்தி, என்னாச்சு மகா? சித்தி, சித்தி, ஐயோ சித்தி, சித்தி, என்னாச்சு மகா? அன்பே, மகா, சித்தி, சித்தி, பாத்து, சித்தி, ஒண்ணும் இல்ல சித்தி. அங்கிள், சித்தி இந்த குடும்பத்துக்காக தான் எப்பவுமே யோசிப்பாங்க. இந்த குடும்பத்தில் இருந்து யாருமே பிரிஞ்சு போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இந்த ஒரு முறை எனக்காக மன்னிச்சிடுங்க அங்கிள். என்ன மாப்பிள்ள, உண்மையிலேயே சுயநினைவோட தான் பேசுறீங்களா? திரும்பவும் இந்த மாதிரி ஒரு அட்டம் பண்ண மாட்டாங்கன்னு எதை வச்சு மாப்பிள்ள அவங்கள நம்புதீங்க? கண்டிப்பாக நடக்காது அங்கிள். மகாலட்சுமி சித்தி பார்த்துப்பாங்க. இன்னொரு முறை நடந்தா அவங்க சும்மா விட மாட்டாங்க. அவங்க சும்மா விடுதாங்களோ இல்லை பிரச்சனை பண்ணுதாங்களோ அது இப்போ விஷயம் இல்லை. திரும்ப நடந்துருச்சுன்னா உங்கள் குழந்தை நிலைமை என்ன ஆகும் அதை யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? உங்கள் சித்தியை பற்றி மட்டுமே யோசிக்கிங்க. அடுத்து பிறக்க போகிறவங்க குழந்தைய பற்றியும் சீதாவை பற்றியும் கொஞ்சம் யோசிங்க மாப்பிள்ள. என்னால் சீதாவை விட்டுட்டு போக முடியாது. சீதாவை நான் கூட்டிகிட்டு போகிறேன். அங்கிள் ப்ளீஸ். ராம், கொஞ்ச நாள் சீதா போட்டுமேடா. மாமா, நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க. அங்கிள், கொஞ்சம் விட்டு கொடுங்க. பாரு, என் குழந்தைக்கு எதுவும் ஆகாது. சீதா இருக்கா, அந்த முத்தாராமன் துணையா இருக்கு. மகாசக்திக்காக இந்த ஒரு முறை மட்டும் மன்னிச்சிருங்க அங்கிள். அப்பா, பாஸ் சொல்லுதாகல்ல, இனிமே கண்டிப்பா எதுவும் நடக்காதுப்பா. ஓ, அப்படியா சீதா? எதை வச்சு அப்படி சொல்ற? டாடி அங்கிள், நீங்க சும்மா இருங்க ப்ளீஸ். ஆமாங்க, நான் தான் சீதா கூட இருக்கேன்ல, அப்படியெல்லாம் ஏதாவது நடக்க விட்டுருவேனா? உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எதை வச்சு அவங்க நம்புதீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. அங்கிள், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அர்ச்சனா சித்தி இனிமே சீதா பிரச்சனைக்கு வரமாட்டாங்க. என்ன நம்புங்க. எனக்கு எந்த காலத்திலையும் நம்பிக்கை வராது மாப்பிள்ள. உங்களுக்காக மட்டும் சீதாவை இந்த தடவை விட்டுட்டு போறேன். ஆத்தா, அந்த முத்தாரம் அருளால எதுவும் தப்பா நடக்காம இருந்தா சரி. பாஸ், அப்பா எப்பவுமே இப்படிதான். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். ஆமா தம்பி, போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியே தான் வீட்டையும் பாப்பாரு. எல்லாத்துலயும் அவருக்கு சந்தேகம் தான். நான் தப்பா எடுத்துக்கலாம் ஆண்டி. இது சந்தேகம் இல்லை, அக்கறை. மகா, ரொம்ப முடியலன்னா சொல்லு, டாக்டர் வர சொல்லு. டாக்டரா? வேணாம் வேணாம், டாக்டர்லாம் இப்ப வேண்டாம். சித்தி, தேங்க்ஸ் சித்தி. உங்க எல்லாரையும் விட்டு நாங்க பிரிஞ்சு போயிடுவோமோன்னு பயமா இருந்துச்சு. அழுகழுகையா வந்துச்சு. ஆமா சித்தி, அஞ்சலியை நினைச்சு எனக்கு அழுக வந்துருச்சு. இங்க நாங்க 3 பேரும் ஒன்னாவே இருந்துட்டோமா, அஞ்சலியை விட்டு எங்களால இருக்க முடியாது சித்தி. எங்களை பிரிச்சிடாதீங்க சித்தி. ஆமா சித்தி,
எங்களை பிரிச்சிடாதீங்க சித்தி. பிரிச்சிடாதீங்க. என்ன இருந்தாலும் ராமண்ண இவ்ளோ அடமெண்டா இருக்க கூடாது சித்தி. நீங்க 3 பேருமே எனக்கு செல்லும். உங்களை எப்படி நான் அனுப்புவேன்? இனிமே இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு குங்குமத்து மேல அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்றேன்ல. உங்களை மட்டும் தான் நான் போ சொன்னேன். உங்க பசங்களை அடிச்சுட்டு நான் போ சொன்னேனா? அவங்க படிப்பு என்ன ஆகுறது? சுபாஷ் உங்க கூட வந்தா இந்த குடும்பத்துக்கே அசிங்கம். இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அசிங்கம். இதுல அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. இனிமே சீதாவுக்கு எதிரா எந்த விஷயமும் பண்ண மாட்டேன்னு அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்றேன்ல. பண்ணுங்க பண்ணுங்க. சாமி சத்தியமா சீதாவுக்கோ சீதாவோட குழந்தைக்கோ இனிமே ஒரு துளி தப்பு கூட நான் பண்ண மாட்டேன். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். மகா பிளான் பண்ணிட்டா. ராம், நல்லா கேட்டுக்கோ. அர்ச்சனாக்கா மட்டும் போனா பரவாயில்ல. சத்யாவும் பிரியாவும் கூட போறாங்க. 1 வருஷம் படிப்பு கெட்டு போகும். அவங்கள வீட்டை விட்டே அனுப்பி வச்சுட்டா அவங்களோட மனநிலைமை என்ன ஆகும்? தப்பு பண்ணது அக்கா. அதுக்கு பசங்க எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? இது பாருங்க, பெரிய மனசு பண்ணி இந்த ஒரு வாட்டி அர்ச்சனாக்காவை நீங்க மன்னிச்சிருங்க. இதோ இவங்களோட படிப்புக்காக. இதுக்கு மேல அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா நானே அவங்கள கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். யாருமே இந்த குடும்பத்தை பிரிக்க கூடாது. சீதா போனாலும் இல்ல அர்ச்சனாக்கா போனாலும் இந்த குடும்பம் பிரிஞ்சதா அர்த்தம். இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல. என்னால சொல்லவும் முடியல. ராம், எனக்காக ஒரே ஒரு முறை அக்காவை மன்னிச்சு விட்டுடு. சுபாஷ் போனா கம்பெனி பாதிக்கும். அர்ச்சனாக்கா போனா பசங்களோட படிப்பு பாதிக்கும். ஐயோ, இந்த குடும்பத்தோட பேரே கெட்டு போயிடும் ராம். இந்த குடும்பத்தை நீ பிரிச்சுதா இருக்க கூடாது. சொன்னா கேளு, இந்த குடும்பத்தை நீ பிரிச்சுதா இருக்க கூடாது. ப்ளீஸ் சொன்னா கேளு. ஏய், போய் இன்ஹேலர் எடுத்துட்டு வா. சித்தி என்னாச்சு? மகா சித்தி சித்தி என்னாச்சு? ஐயோ சித்தி சித்தி என்னாச்சு மகா? சல்வை, மகா சித்தி சித்தி பாத்து சித்தி ஒண்ணும் இல்ல சித்தி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.